எல்லாரும் கமல் சார் பார்த்தா சார் காப்பி அடிக்கிறாங்க. படமா நாயகன் படமா சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கறேன். ஸோ முதல் படம் அவர் இல்லாம நான் பார்க்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. 33 வாரம் ஓடுகிறது பெங்களூர்ல. அந்த இமோஷனேஷன் ஒரு சீன் சொல்லிட்டு அவர் போவார். மீடியா இருக்குன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த படத்தோட வேல்யூ என்னன்னு. 37 வருஷம் படம் வந்து இவ்வளவு மீடியா இருக்கு பாருங்க, ப்ரெஷரை பாருங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனா ஆண்டவர் படம் பார்த்தோம் நாங்க இன்னைக்கு ஆண்டவர் படம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை எங்களுக்கு இன்னைதான் பண்டிகை எனக்கு ரம்ஜான் சொல்லிட்டு போல அண்ணன் சொல்லிட்டு போல இதுதான் எங்களுக்கு பண்டிகை. உலகத்திலே ஒரே கடவுள் ஆண்டவர்பட்ட ஆண்டவர். நாங்க வணங்க ஒரே தெய்வம் ஆண்டவர்பட்ட ஆண்டவர். எங்கள் குடும்பத்தில் மகாநதி ஆண்டவர்பட்ட ஆண்டவர். இது அவர் பேர் சொல்ல மாட்டேன், எப்பயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் 93 ரசிகராக இருக்கிறேன் அவர் கூட. அவர் பேர் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஆண்டவர் ஆண்டவர்பட்ட தான் சொல்லணும். அதனால அவரோட நான் பேர் சார் நாயகன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது சார். சார் நாயகன் படம் எப்படி சார் புது படம் கூட பார்க்கறதுக்கு இதுமாரி இருக்காது சார். இத்தனை வருஷம் படம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா கமல் ரசிகர்னு சொல்றதுக்கே கமல் சாரோட ஃபேன் சொல்றதுக்கே காலர் தூக்கி சொல்லுவோம் சார். நாங்கள் இந்தியாவிலே கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம் சார். இந்த மாதிரி சார் 40 வருஷமா குத்தினுக்கிறேன் சார். பச்சை என் கமலுக்கே என் சன் அவர் என் சன்னே என் கமல் சார் தான் பேரே வச்சாரு. ஏன்னா இந்த வயசுல வந்து என்ன அழகு சார், அழகா சார். உலகத்திலே சார் நீங்க எல்லா நாட்டுக்கும் போயிருப்பீங்க, எந்தெந்த நாட்டுக்கு கமல் சார் மாரி ஒரு அழகான ஆம்பளை உலகத்திலே கிடையாது சார். கமல் சார் மாதிரி யாருமே வர முடியாது. நடிக்க முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, பரதநாட்டியம் ஆட முடியாது, சொந்த ஊர்ல பாட முடியாது, லேடிஸ் கட்ட போட முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸிங் சார் இந்த வயசுல சார் 71 வயசுல கமல் சார் யார் சார் ட்ரெஸ் பண்றாரு? ட்ரெஸ்ஸிங் இந்த நாட்டு ஜனாதிபதி கூட பண்ண மாட்டார் சார் கமல் சார். எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான் சார். உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகரும் சார் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். பாகிஸ்தானே 16 ஸ்டண்ட் தான் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண கமல் சார் 36 ஸ்டண்ட் பண்ணிக்கிறார். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே வெற்றி கிடைக்கும். கமல் சார் வந்து இந்த உலகத்திலே திறமசாலி சார். இந்த உலகத்திலே இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்திலே கமல் சார் திறமசாலி. கமல் சார் மீடியா இருக்குன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த படத்தோட வேல்யூ என்னன்னு. 37 வருஷம் படம் வந்து இவ்வளோ மீடியா இருக்கு பாருங்க, ப்ரெஷரை பாருங்க. 37 வருஷம் முன்னாடி இதே ஆனந்த் தேட்டர் இந்த படம் ரிலீஸில் நைட் எல்லாம் ஸ்டார் கட்டி நைட் வீடியோ உட்காந்து இதை விட ஆர்வமாக பண்ணியிருந்தோம். 37 வருஷம் அதே ரசிகை இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பண்ணுறோன்னா இந்த படத்தோட வேல்யூ பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க, அடுத்த ஷோ கொடுத்தே பாருங்க. இன்னைக்கு 5 ஷோ ஓடுது இல்லை, ஸ்பெஷல் ஷோ ஓடுதுன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல். ஸோ ஹவுஸ்ஃபுல்லானால அடுத்த ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிறாங்க ஸ்பெஷல் ஷோ. இதான் ஆழ்வார்பட்ட ஆண்டவர். அதாவது ரீ ரிலீஸு எங்கள் மாமாவை மிஸ் பண்ணோம். ஆனால் கமலாசி மாஸ் பெரிய நன்றி. முதல் டிக்கெட் எங்களுக்கு மாமாவுக்காக எடுத்து வச்சதாக இருக்கட்டும். படம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஸ்லைட் போட்டது மிஸ் யூ ரொம்ப சார் அப்படின்னு போட்டது. தென் இந்த செலிப்ரேஷனில் அவர் இல்லை, அவர் இருந்தாருன்னா இதோட படப்பறையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வணக்கம். படமாக நாயகன் படமாக சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறேன். ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தமை தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அப்பா இல்லாதது தான். அவர் இருந்திருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ முதல் படம் அவர் இல்லாமல் நான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு விஷ்ணு ப்ரோ. எப்பயுமே பெரிய ஒரு என்ன சொல்கிறது பில்லராக இருப்பாங்க கணேசனுக்கும் ஐயாவும் சரி. இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க விஷ்ணு ப்ரோ நாங்கள் எல்லாமே பெரிய பில்லராக இருப்பாங்க. அதை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அவர் நிற்கிறாரு. ஏன்னா முதல் டிக்கெட் எப்பயுமே அப்பா தான் வாங்குவார். இன்றைக்கும் அது மாறாமல் மறக்காமல் முதல் டிக்கெட் அப்பா கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ் அண்ட் கணேஷ் அங்கிளாக இருக்கட்டும், விஷ்ணு ப்ரோவாக இருக்கட்டும். அண்ட் மாமா சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடெல்லாம் போடும்போது மற்றவங்களுக்காக அப்பா ஸ்லைடு போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்காக விஷ்ணு ப்ரோ டீம் வந்து எடிட் பண்ணி ஸ்லைடெல்லாம் போட்டிருக்காங்க. பட் முதல் முறையாக அவருக்காக போடுறாங்கன்றப்போ ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அப்பா இருந்து எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே டு த கமலா சினிமாஸ் அண்ட் விஷ்ணு ப்ரோ என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரோட விசில் சத்தம் ஆறாவாரம் கேட்டுகிட்டே இருக்கு மாமா, அப்பாவோட மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவரோட விசில் சத்தம் அவரோட ஆறாவாரம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பாது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது. பட் அவர் மேலே சாமிக்கிட்ட இருந்து எங்களை கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை பெருசாக இருக்குது. தேங்க்யூ. சொந்த ஊர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம், அங்கேருந்து இந்த படம் பார்க்க வந்திருக்கேன் எங்கள் ஃபேன்ஸ்காண்டி. ஆமாம், இந்த படம் வந்து நான் 1987 ரிலீஸ் ஆன படம். எனக்கு அப்போ வயசு 4 வயசு.
அப்ப எங்க வீட்டுல எல்லா பேருமே என்னை தூக்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் முகத்துல பாப்பா எனக்கு தெரியாது. ஆனா 7 வயசு ஆன பிறகுதான் நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா சத்யான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்தா நான் மிகப்பெரிய கமல் ஃபேன் ஆயிட்டேன். அப்ப பார்த்துதான் இதே மேல ஏத்துறது, இந்த காப்பு எல்லாமே அவரை பார்த்தா எல்லாமே அட்டை உடைய பாவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி முடி வெட்டு கட்டிங் எல்லாம் மீசை எல்லாமே அவரை பார்த்தா எல்லாமே. ஆனா எனக்கு இப்ப கூட உடம்பு முடியல. ஆனா மருந்து மாத்திரை சாப்பிடல. ஏன்? ஒரு படத்தை போய் பார்த்தாலே போதும், புத்தகம் நூலை திறக்க அது மருந்தா தான் பயன்படுது. ஆனா அந்த அளவுக்கு நான் உயிரா இருப்பேன். என் உசிரே அவர்தான். எங்க அம்மா அப்பா காட்டி மிகப்பெரிய நேசிக்கிற ஒரு ஆள் இவர் தான். இப்ப கூட அவர் கூட உடம்பு இல்லைன்னா எப்ப உடம்பு ரத்தம் கொடுப்பா உடனே கொடுத்துருக்கேன் அவருக்காண்டி. செத்து போயிரு இந்த இடத்துலயே. ஆனா என் பையனு கூட விக்ரம் இந்திரிச்சு தான் பேர் வச்சிருக்கேன். சின்ன வயசுல சைதாப்பேட்டை ஸ்கூல் மாந்தவ் ஸ்கூல்ல படிக்கும்போது உதயம் தேட்டர் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 32-33 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரீ-ரிலீஸ் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நிறைய முறை வந்து உங்களுக்கு டிவியில போட்டிருக்காங்க, நம்ம இதெல்லாம் பார்த்தா கூட இன்னைக்கு ரீ-ரிலீஸை தேட்டரில் போய் பார்க்கணும், அது ஃபர்ஸ்ட் ஷோவை பிகினிங்ல இருந்து பார்க்கணும்னு ஆர்வமா வந்திருக்கேன். அந்த படம் வந்து அவ்வளவு பிரமாண்டமா ஒரு உண்மை கதையா, அவருடைய அப்பாவுக்கு நடந்த ஒரு கதையா வந்து அவர் அப்படியே பாம்பே போவாங்க. பாம்பே போயிட்டு அங்கே ஒரு டான் ஆகிடுவாங்க. டான் ஆகி ஒரு தமிழருக்கு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு இது. இவர மாதிரி உண்மையிலே ஒருத்தர் ஒரு நாயகன் இருந்திருக்காரு. அதைத்தான் இந்த கதையில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ரொம்ப இன்வால்வாக பார்க்கக்கூடிய ஒரு படங்க. ரொம்ப ஆர்வமாக இந்த சரண்யா மேடத்தை வேற காமிப்பாங்க. அறிமுகம் சரண்யா மேடம் வந்து அந்த அறிமுகம் ஆகும்போது அவங்க வந்து ஒரு பேச்சார விடுதலை இருக்க மாதிரி, ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி அதை அப்படியே அண்ணா கொண்டு சூப்பராக கொண்டு வைப்பாங்க. ரொம்ப அற்புதமான கதை அமைப்புங்க. நான் என்னமோ புதுசாக இருந்ததுக்கு அந்த படத்தை பார்க்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போகிறோமா. எப்படி நான் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு எதுக்கு போகிறேன்னா, இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும், அந்த கதையை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு புதுசாக ரிலீஸ் ஆனதை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போகிறோமா. அவர் வந்து அந்த அவங்க அப்பாவை வந்து தூக்கில் தொங்கிட்டு வர அதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒரு இது சொல்லிட்டு போவாங்க. டைலாக் கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல. அந்த இமோஷனேஷன் ஒரு சீன் சொல்லிட்டு அவர் போவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பையன் இறந்துருவாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. அப்போ வந்து அவருடைய ஃபீலிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குமா. அந்த டைலாக்ங்கிறது கரெக்டாக சொல்ல மறந்துச்சு. என்ன ஓகே, மற்றபடி வேறு எது கேட்குறதுனா சொல்லுங்க, நான் கேட்குறேன். அது பழசை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுங்க. 37 வருஷம் முன்னாடி இதே ஆனந்த் தேட்டர் இந்த படம் ரிலீஸில் நைட் எல்லாம் ஸ்டார் கட்டி நைட் வீடியோ உட்காந்து இதை விட ஆர்வமாக பண்ணியிருந்தோம். 37 வருஷம் அதே இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பண்ணுறோன்னா இந்த படத்தோட வேல்யூ பாருங்கள், இந்த கூட்டத்தை பாருங்கள், அடுத்த ஷோ கொடுத்தே பாருங்கள். இன்னைக்கு 5 ஷோ ஓடுது. இல்லை ஸ்பெஷல் ஷோ ஓடுதுன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல். ஸோ ஹவுஸ்ஃபுல்லானால அடுத்த ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிறாங்க ஸ்பெஷல் ஷோ. இதான் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். இதான் பெங்களூர்லேருந்து இதான் வந்துக்கிறேன் மேடம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறது. நல்லா இருக்குது படம். நாங்கள் 87 நல்லா பார்த்துருக்கோம். 33 வாரம் ஓடிக்குது பெங்களூரில். மேடம் நான் சார் வந்து 70 பைசா டிக்கெட்லேருந்து பார்த்துக்கிறேன் மேடம். எனக்கு 57 வயசு ஆச்சு. ஆடுப்புலி ஆட்டம் வந்து பெங்களூரில் கீதா தேட்டருங்குது. 70 பைசா டிக்கெட்டு காந்தி கிளாஸ். செகண்ட் கிளாஸ் ₹1.40. அப்போத்துலேருந்து பார்க்குறேன் சாரு பார்த்துருக்கேன். சாருக்கிட்ட பேசியிருக்கிறேன். சாருக்கிட்ட போட்டோலாம் பிடிச்சிருக்கிறேன். சாரு நம்மளுக்கு அவ்வளோ உயிர். ரொம்ப சந்தோஷம் மேடம். அவர் பர்த்டே பார்க்கணும் பண்ண மாதிரி இருக்குது. சந்தோஷம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நல்ல படம் இது. இதுக்கு பற்றி பேசுகிற ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை. நிறையா பேர் ரிவ்யூ கொடுத்தாச்சு, எல்லாம் பார்த்த படம் தான். பட் இதை யாரும் கெடுக்காமல் வாங்க. எந்த டேரக்டருமே வந்து இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்க. பட் இதையே வந்து கெடுக்கணும்னு வராதிங்க. லோகேஷ் சொன்ன மாதிரி தான், ப்ளீஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட்டு, அதை அப்படியே விட்டுருங்க. அதை வச்சு வேணால் அதோட இதை டிஃப்ரெண்ட் இது மாதிரி எடுத்துட்டு வேணால் வந்து வாங்க. பட் அதை வந்து கெடுக்கணும்னு யாரும் வராதிங்க ப்ளீஸ். நல்ல படங்கள் நல்ல படமாகவே இருக்க விட்டுருங்க. அதை 2ன்னு சொல்லி எடுத்து அதை பண்ணுறது வேணாம். அதனால் அது மணியே 2ன்னு எடுத்தால் கூட அவருக்கு திரும்ப அது மாதிரி பண்ணுவாரா நினச்சி கூட பார்க்க முடியாது. நாயகன் தான் அவர். உலக நாயகன் மட்டும்தான். சரிங்களா? அதான் நான் வந்து அந்த படம் வரும்போது நான் தேட்டரில் பார்த்ததில்லை. தேட்டரில் வந்து நானும் அப்போ வந்து பிறந்தது கூட கிடையாது. மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். ஸோ இப்போ தான் தேட்டரில் ஓடிடிலாம் பார்த்துட்டு, ஸோ அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு வரும்போது இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அப்போ மிஸ் பண்ணிட்டோம். நம்ம பிறக்காமல் விட்டுட்டோமே. அப்போல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் படத்தை. வந்து ஓவராலாக கத்திக்கிது. நல்ல ஒரு செம்ம படம். ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். தாராளமாக உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ கமலோட ஆக்டிங் உங்களுக்கு என்னன்னு இந்த படத்தில் உங்களுக்கு புரியும். செம்மையாக பண்ணியிருப்பார். இப்போ எங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. ஒரு ஃப்ரேமே வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய டைம் பார்த்துருப்போம். ப்ரைமில் இருக்கோம், கேடிவி, இந்த மாதிரி நிறையா நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். பட் ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. இளையராஜா மியூசிக்கல், மணிரத்னம் ஒரு ஃப்ரேமே, கமலஹாசன் ஆக்டிங்கு டாப் நாச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு.